ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட டெஸ்டின் ஃப்ளோரிடா ட்ரிப்போட டே 2 அண்ட் டே 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டே 3 ஆரம்பிக்கும் போதே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் போனோம். ஏன்னா அதை விட்டால் எங்களுக்கு வேறு வேலையே இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டில் அங்கே ப்ரெட்டு, எக்கு, சிக்கன், பொட்டேட்டோ, க்ரொசாண்ட்லாம் வச்சுருந்தாங்க. நான் ப்ரெட்டு, சிக்கன், எக்கு அப்புறம் க்ரொசாண்ட் எடுத்துக்கிட்டேன். நான் வேகமாக எடுத்துகிட்டு நான் என் கோட்டா முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி, தம்பி நீ தான் சாப்பிட்டல, இந்த குட்டி பசங்களை மேய்ச்சிட்டுன்னு என்கிட்ட விட்டுட்டாங்க. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் இந்த ஓரமாக இருந்த எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு, அது முன்னாடி கூப்பிட்டு போய் இவங்களை எல்லாத்தையும் கேம் விளையாட விட்டேன். அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாரும் தம்பி இவங்களை மேலே கூப்பிட்டு வந்துடாதுன்னு போயிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு இவங்க எல்லாத்தையும் வச்சு அமைதியாக மெயின்டைன் பண்ணான்னு பார்த்தா எல்லாம் சண்டை போடுறாங்க, கத்துறாங்க, ஆளுறாங்க. சரி நானும் இவங்க கிட்ட பொறுமையா இருங்கண்ணான்னு சொல்றேன். பொறுமை சாமி. ஆனாலும் யாரும் கேட்கல. சரின்னு சொல்லிட்டு நானே இவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி இவ்வளோ கீழே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ. அதுக்கப்புறம் சரிப்பா ரொம்ப கஷ்டப்படாத, மேலே கூப்பிட்டதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் அலிகேட்டர் பார்க்குங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ தான். ஸோ என்ட்ரி ஃபீயே இல்லை. உள்ளே போகும்போதே பார்த்தா ஒரு பெரிய crocodile. என்னடா இது உயிரோட இருக்குதான்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதான் அது ஒரு சிலை. பிக் ஜேக்குன்னு வாழ்ந்த ஒரு அலிகேட்டரோட சிலை தான் அது. சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நாங்களும் அப்படியே உள்ளே போகலாமேன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போய் அந்த டோரை திறந்து உள்ளே பார்க்குறோம். எல்லா செவுத்துலேயும் ஒரே இந்த எழுதி வச்சுருக்குறாங்க, கிறுக்கி வச்சுருக்குறாங்க, வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. ஏதோ நம்ம இந்த ஸ்கூல் விட்டு போகும்போது இந்த சட்டையிலலாம் எழுதிட்டு இருப்போம்ல, இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டோகிராஃப் வாங்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுதுவாங்க ஆல் த பெஸ்ட்ரா அது இதுலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி செவுரு ஃபுல்லாக அந்த மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் உள்ளே போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பிளேஸுக்கு அந்த இதுக்குள்ளே மூவங்கணும். அந்த இடத்துல அலிகேட்டர்லாம் இந்த ஸ்கல்லு, அலிகேட்டருக்கும் crocodileக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும், அலிகேட்டர்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கறக்கு, crocodile எப்படி இருக்கும் பார்க்கறக்கு, அதுக்கப்புறம் இந்த பேபி அலிகேட்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. நாங்கள் போனப்போ ஒரு பேபி அலிகேட்டர் எங்களை பார்த்து அப்படியே ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஸ்தலங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே நவுந்து வந்தாதான் ஒரு கண்ணாடியில் ஒரு குட்டியான ஒரு ரூம் மாதிரி போட்டு ஃபுல்லாக அலிகேட்டராக இருக்குது. அதெல்லாம் சோம்பேறிங்க தண்ணியிலே இருக்குது எல்லாம். அதுலேருந்து ஒரே ஒரு அலிகேட்டர் மட்டும் ஏதோ துரந்தர் மாதிரி அது பாட்டுக்கு வெளியே நடந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அலிகேட்டர் சொட்டுற தண்ணியை அது ஏதோ பூச்சி வருதுன்னு நினச்சி அது பாட்டுக்கு கடிச்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு பாண்டு மாதிரி ஒரு இடத்துல நிறையா அலிகேட்டர்ஸாக இருந்துச்சு. அங்கே நம்ம இந்த தூண்டில வச்சு அலிகேட்டருக்கு ஃபீட் பண்ணலாம். இந்த மீன் பிடிப்போம்ல அந்த மாதிரி நம்ம தூண்டில போட்டு அலிகேட்டருக்கு ஃபீட் பண்ணுவோம். சரி அதை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கிளும் வாங்கியிருந்தாங்க, நாங்களும் அதில் ட்ரை பண்ணியிருந்தோம். அங்கே நிறைய குட்டி குட்டி அலிகேட்டர்ஸாகவே இருந்துச்சு. எல்லாமே இந்த நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குற மாதிரி தலையை மேலே வச்சுக்கிட்டு மொத்த பாடி உள்ளே வச்சுட்டு அப்படியே நவுறாமல் அசையாமல் நம்ம அது வாய்க்கே போட்டால் கூட அது வாயில் கரெக்டாக பிளேஸ் ஆச்சுன்னா தான் அது சாப்பிடுது, இல்லைன்னா அது பாட்டுக்கு கிவ் அப் பண்ணிடுது. அது தலை மேலேயே போட்டால் கூட அது பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுது. ஃபஸ்ட்டு நிஷிகா தான் போய் போட்டு ஒரு அலிகேட்டருக்கு ஃபீட் பண்ணியிருந்தான். நாங்கள் யார் ட்ரை பண்ணும்போது அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் சோம்பேறியாட்டம் அப்படியே படுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பேபி அலிகேட்டருக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா தான் தெரியுது, நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த பிக் ஜேக்குங்கிற அந்த அலிகேட்டர் இவங்க இங்கே 1957 ஏதோ ஒரு லேக்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது நிறைய இடத்துக்கெல்லாம் போய் அது கடைசியாக சாகும்போது அது 15 அடி நீளத்துக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் 1000 பவுண்ட்ஸ் மேலே வெயிட்டுக்கு போய் தான் அது செத்துருக்கு. அதோட 100% அக்யூரேட் ரெப்ரசன்டேஷன் தான் அங்கே நம்மளுக்காக வச்சுருந்தாங்க. அந்த பிக் ஜேக் ரொம்ப வருஷம் வாழ்ந்துச்சாமா. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் அலிகேட்டர் பார்க்கை விட்டு வெளியே வரோம். அப்போ தான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் அன்றைக்காக பிளான் பண்ணி வச்சுருந்த சில பல ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அன்றைக்கி ஒரு பேட் வெதர் இருந்ததுனால கேன்சல் ஆயிடுச்சு. போயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்களும் எங்கள் ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு
சரி எங்கள் ஹோட்டலுக்கு தான் பீச் அக்சஸ் இருக்குது, சரி வாங்க பீச்சுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச்சோட அந்த என்ட்ரன்ஸ்க்கு கொஞ்சம் வெளியவே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி, அங்கே வந்து நம்மளுக்கு அந்த பாத்ரூம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷவர் மாதிரி வச்சு அங்கே வந்து நம்ம இப்போ பீச்சிலேருந்து வரோன்னா நம்ம பாடியிலலாம் ஒரே மண்ணாக இருக்கும்ல, ஸோ அங்கெல்லாம் வந்து அந்த ஷவரில் வந்து நம்ம அந்த ஷவரை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அந்த இந்தியாவிலேருந்து இங்கே வந்துட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு. பாடுற அந்த மாதிரி நம்ம, ஏன்னா நிறைய தடவை நம்ம இந்த சென்னையிலலாம் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது என்னடா இது ஒரே மண், இதில் வேறு செருப்பை போடணும், காரில் ஏறணும், ஒரே அலைச்சலாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் அது தேவையில்லை. அழகாக அந்த ஷவரில் போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வெளியே வந்துடலாம். நாங்கள் பீச்சுக்கு போகும்போது செம்மையாக குளிர்ச்சு. ஏன்னா ஆல்ரெடி அங்கே வெதர் வந்து நல்லாவே இல்லை, மோசமாக தான் இருந்துச்சு. ஒரே குளிர் சில்லுன்னு, அப்பப்போ மழை பெஞ்சுக்கிட்டுன்னு. நாங்கள் போகும்போது செம சில்லுன்னு வேறு இருந்துச்சா, அதனால் எங்களுக்கு வந்து நல்லா குளிர்ச்சு. நாங்களும் எல்லாருமே வந்து ஜாக்கெட் போட்டு தான் பீச்சுக்கே போயிருந்தோம். பீச்சுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது மண், கிளியரான ஒயிட் சாண்டு. அதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா எமரல்ட் மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு ஒன்று அழுக்கு தண்ணி மாதிரி க்ரீன் கலரில் இல்லை, ஒரு பியோரான க்ரீன் மாதிரி இருந்துச்சு. நடந்து போய் பார்த்தா தான் தெரியுது, தண்ணி வந்து அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அங்கேயே வந்து நம்ம எப்படி வீட்டிலலாம் பாயை போட்டு விரித்து உக்காந்துருவோமோ, நாங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு டவலை போட்டு உக்காந்து இந்த விளையாட்டு பொருள்லாம் வச்சு நாங்கள் எல்லாரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விளாண்டுட்டு இருந்தோம் ஜாலியாக. கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் சுரேஷ் அங்கிள்லாம் தண்ணியில் இறங்குறத பார்த்துட்டு நானும் என்னடா இது என்னதான் குளிர்னாலும் இந்த மாதிரி ஒரு வெதரில் ஒருக்காவது தண்ணியில் இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு நானும் போய் என் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே கடலில் இறங்கிட்டேன். நான் ஆக்சுவலாக வந்து அந்த குளிர் வெதருங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி தண்ணியில் இறங்குறதா பிளானே பண்ணல. அதனால் வந்து நானும் நார்மல் ட்ரெஸ் தான் போட்டு வந்திருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ நானும் வந்து அதை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற அந்த பாத்ரூமில் போய் அப்படியே மாற்றிக்கிட்டு டப்புன்னு ரெடி ஆகிட்டு வந்து இறங்கினா அது அப்படியே ஐஸை தண்ணியில் போட்ட மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது அந்த தண்ணி. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ளைட் நாங்கள் விட்டு விளாண்டுருக்கும் போதே அந்த அவ்வளோ காற்றடிக்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் நாங்கள் ஃப்ளைட்டை விட்டோன்னா அது அப்போ அப்படியே அந்த ஃப்ளைட் யூட்டன் எடுத்து பின்னாடி போயிடுது. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோ காற்றடிச்சுது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்களும் தண்ணியில் விளாண்டதுக்கப்புறம் எங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஏன்னா அங்கே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்குமே வந்து ரொம்ப குளிர ஆரம்பிச்சிதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு போய் ஸ்விம்மிங் பூலில் தண்ணி சூடாக இருக்கான்னு தான் செக் பண்ணலான்னு போனோம். ஆனால் வெளியில் ஒரு ஃபயர் பிளேஸ் இருந்ததை பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் அங்கே குளிர் காஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஸ்விம்மிங் பூல் போயிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்தது ஐஸ் தண்ணி மாதிரி இருந்ததுனால இந்த தண்ணி ஆக்சுவலாக கொஞ்சம் வார்மாக தான் இருந்துச்சு. ஸோ இது எங்களுக்கு வந்து நல்லா வார்மாகவே ஃபீல் ஆச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் நிஷிகாவும் போயிட்டு கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலில் இறங்கி ஸ்விம்மிங் பூலில் விளாண்டுட்டு இருந்தோம். அங்கே நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தண்ணியில் இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் துருமே எங்களை ஜாயின் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பூல் தண்ணியும் எங்களுக்கு சில்லுன்னு ஃபீல் ஆனதுக்கப்புறம் நாங்களும் வந்து ரிட்டன் மேலே போயிட்டோம். அன்றைக்கி ஸ்விம்மிங் பூல் போனதோட நாங்கள் டே 2க்கான ஆக்டிவிட்டீஸை முடிச்சுக்கிட்டோம். டே 3 வந்து நாங்கள் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோட தான் ஆரம்பித்தோம். டே 3 பிரேக்ஃபாஸ்ட் வந்து டே 2 போட்ட மாதிரியே தான் போட்டிருந்தாங்க. என்னென்னா அன்றைக்கி சிக்கன் மட்டும் இல்லை டே 3 மற்றபடி எல்லாமே வந்து சேமாக தான் இருந்துச்சு. அன்றைக்குமே வந்து நான் தான் வேகமாக முடிச்சிட்டேன். இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் லஞ்சு டின்னர் எல்லாமே வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஐட்டம்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டது தான். மற்றபடி நாங்கள் வெளியே எங்கேயும் வாங்கி சாப்பிடல. டே 3 அன்னைக்கு ரொம்ப விண்டியாக இருந்ததுனால நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்த சில ஆக்டிவிட்டீஸ் வந்து மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஐயோ மீண்டுமா? சரி, அதான் செக் அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாரும் போய் ஸ்விம்மிங் பூலில் கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா எல்லாருமே செக் அவுட் பண்ணிட்டு ஃப்ளோரிடாவுக்கு ஒரு டாட்டா பாய் பாயை போட்டு ஃப்ளோரிடா விட்டே கிளம்பிட்டோம்.
ஃப்ளோரிடா விட்டு கிளம்புனதுக்கப்புறம் அலபாமாவுக்கு போயிட்டு அலபாமாவில் ஒரு நல்ல லேக் சைடு இடமா பார்த்து அங்கே வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட போயிருந்தோம். லஞ்சுக்கு வந்து அன்றைக்கி நாங்கள் தக்காளி சாதம் அப்புறம் தயிர் சாதம் தான் கொண்டு போயிருந்தோம். சூப்பராகவே இருந்துச்சு அன்றைக்கி. அங்கே வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க. அது ஃபைட்டர் ஜெட்டா இல்லை ஃப்ளைட்டான்னு எனக்கு சரியாக தெரில. அது வந்து யூஎஸ் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து வேலை செஞ்ச ஒரு ஃப்ளைட் தான் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃப்ளைட் வந்து அங்கே யூஎஸ் வார்லலாம் சர்வ் பண்ண எல்லா ஆஃபீஸர்ஸ்க்காக ஒரு ஹானர் பண்ணுற விதமாக அங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிருந்த அந்த லேக் சைடு ஏரியா வந்து நல்லா ஒரு மாதிரி ஸ்பேஷியஸாக ஃப்ரீயாக காத்தோட்டமாக தான் இருந்துச்சு. அங்கே அந்த ஷெட்டு மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான பர்த்டே இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கலாம், நம்மளே அங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம அங்கே போய் புக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். கிளம்பி அடுத்ததாக எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு தான் போனோம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஸ்கவர் உலகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.